ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் ரங்கா புவனேஸ்வர் அவரோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆகிருக்கிற கெஸ்ட் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லரான ஹாரர் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். படம் வந்து செமையாக வந்திருக்கு. காட்டுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவர் ஜோடிஸ் வந்து வர்றாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஏரியாவுக்கு டூர் வர மாதிரி ஒரு பிக்னிக் மாதிரி வர்றாங்க. வந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு உல்ஃப் மேனை வந்து சந்திக்கிறாங்க. ஸோ அந்த உல்ஃப் மேனை சந்திச்சுட்டு அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு பார்க்குறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு போகும்போது ஒரு பண்ணை வீட்டில் போய் இதாகிறாங்க. ஸோ அந்த பண்ணை வீட்டில் இருக்கிறவங்க வித்தியாசமான ஒரு கேரக்டரில் இருக்கிறதுனால அங்கேயும் பயந்து இது பண்ணுறாங்க. படத்தோட கதைப்படி அவங்க அந்த பண்ணை வீட்டில் இருந்தும் அந்த காட்டை விட்டு வெளியில் வந்தாங்களா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. படத்தோட பொறுத்தளவில் வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு த்ரில்லர் கேரக்டராக கொண்டு வந்திருக்காங்க படத்தை அப்படின்னா அது கரெக்டாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் சாக்ஷி அவர்கள் வந்து லவ்வராக வர மாதிரி நேரத்தில் மட்டும் இல்லாமல் அங்கே இப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்றபோது பதட்டத்தோடு இருக்கும்போதும் அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு தப்பிச்சிருவோமா அப்படின்ற போதும் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனும் ஆக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த டைரக்டரோட கூட இருக்கிற ஆக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து நல்ல ஒரு பயங்கரமான பக்கபலமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். படத்தை பொறுத்தளவில் படம் வந்து செம்மையாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீன் பை சீன் வந்து வித்தியாசமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறையா ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த படத்தில் வந்து ஒரு 4-5 கேரக்டர்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த படத்தை முழுசாக கொண்டு போயிருக்காங்க. அதுக்காக அவங்க ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் முக்கியமாக வந்து அந்த உல்ஃப்மேனை வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அதுக்காக அவங்க கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் சீனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குன்னே சொல்லலாம். இதை விட பெட்டராக கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் அடிக்குது. ஏன்னா என்னென்ன சீன் அடுத்து வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம தெளிவாக இதுக்கு முன்னாடியே தெரிகிற மாதிரியே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா லேக் அடிக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் செம சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆவரேஜ் படமாக இருந்தாலும் படம் வந்து நல்ல த்ரில்லர் மூவி. நன்றி, வணக்கம்.